ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். மறுபடியும் உங்களை இந்த சுதந்திர தினத்தன்று உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் சுதந்திரமாக இருக்கிறார். வேதம் அதை தான் சொல்லுகிறது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். பாத்திரம் என்றால் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையின் பங்கு, என் சுதந்திரமாகிய இயேசு என் வாழ்க்கையில் வந்தது தான். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு தான் என் வாழ்க்கையின் சுதந்திரம். இந்த உலகத்தில் ஒரு சுதந்திரம் நமக்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்களை உண்டாக்கின ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு சுதந்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரே என் சுதந்திரம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய மகிமையை சொல்லி நாம் விவரித்து உயர்த்த போகிறோம். நீங்கள் எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுங்கள். கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் கர்த்தரை துதியுங்கள். எல்லோரையும் இயேசுவை துதியுங்கள். ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்து. தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். காலமும் கைத்தாளமும் துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜனாம் இயேசு ராஜன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன். அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். நமக்கு சுதந்திரமாக இருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி
எல்லாரும் சொல்லி உயர்த்துவோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே செலுத்திய துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதி. ராஜாதி ராஜா ராஜாதி ராஜனா பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள், அலை அலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள், பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனா அல்லேலூயா அல்லேலூயா. ராஜாதி ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. ராஜாதி ராஜனாம் பூமியில் ஆட்சி செய்வார். தேவனை எல்லாரும் சேர்ந்து ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஓ அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவை துதியுங்கள். ஓ ஹல்லேலூயா. துதியுங்கள். ஹல்லேலூயா. இதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சமான தேசம் இந்த இந்திய தேசம். காரணம் என்ன? இந்த இந்தியர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தோமாவை இந்த ஊருக்கு அனுப்பி அவர் மூலமாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி இந்த பூமியின் மேல் அதிக அக்கறை செலுத்தின இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அதான் ரொம்ப விசேஷம். உங்க மேல என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறவர் இயேசு. எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த இந்தியர்கள் மீது விசேஷமாய் ரொம்ப பிரியமா இருக்கிற அன்போடு இருக்கிற இயேசு இருக்கிறார். மேல யாருமே பிரியமா இல்லையே என்று நீங்க ஒரு வேளை யோசித்து கொண்டு பல இடத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்தியர்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். அதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் நேசிக்கிறவர், நம் மீது அதிக அக்கறை வைத்திருக்கிறவர், இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரே நபர் இயேசுதான். ஆபிரகாமுக்கு சொன்னார், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா இடத்துலையும், யாக்கோபுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்ள சொல்றாருன்னா காரணம் என்ன? இந்த இயேசுதான் சுதந்திரமா இருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய காரணம். என் வாழ்க்கையின் சுதந்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த நல்ல நாளிலே எனக்கு சுதந்திரமாய் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறாரோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மாத்திரமே நிஜமான விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. விடுவிக்கிற தெய்வம் இயேசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விடுவிக்கிற தெய்வம் இயேசு. இப்படி சொல்லாமே, விடுதலை தருகிற தெய்வம் இயேசு. ஆமா, இந்த சுதந்திர தினத்தை அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். ராஜாதி ராஜாவா இந்த பூமியை அரசாள போகிற நாட்கள் வரப்போகிறது. அந்த நாளிலே நம்ம பாடினபடியே இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்புகிற நாளாக இருக்கணும். அல்லேலூயா. இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்பணும். அப்படிப்பட்ட ஜெபத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில நம்ம எல்லாரும் சொல்லி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. மறுபடியும் எல்லாரும், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார், சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எதிர்காலத்தை தருகிற தெய்வம். எதிர்காலம் எனக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் எதற்குமே, சொல்லுங்க, அதிகாரம், அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, ஓ எஸ், ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா.
ஒரு நாளும் விலகிட. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். எழும்பி நின்று சொல்லுவோம், ஒருபோதும் கைவிடாதவர், விலகிடா விலகிடா, ஒரு நாளும் விலகிடா நம் இயேசு. ஒரு நாளும் நம் இயேசு ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு நாளும் விலகிடா. ஓ, ஒருபோதும் விலகாதவர், என்னை விட்டு கைவிடாதவர். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே எங்களை விட்டு விலகாதவர், கைவிடாதவர். சுதந்திரம் என்பது அதுதான். சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்றால் என்னை விட்டு விலகாத ஒரு ஆண்டவர், என்னோடு கூட என்னை சுதந்திரமாய் வாழ வைக்கிற இயேசு, என்னை சுதந்திரமாய் விடுதலையாய் இந்த பூமியிலே என்னை நிலைநாட்டியிருக்கிறவர் இயேசு மாத்திரமே. என் குடும்பத்திலே ஒரு விடுதலை இல்லை, என் குடும்பத்திலே ஒரு ரட்சிப்பு இல்லை. ஆனால் இந்த இயேசு என் வாழ்க்கையில வந்த உடனே என் குடும்பத்திலே ஒரு விடுதலை உண்டானது, ஒரு ரட்சிப்பு உண்டானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல முடியும்? ஓ ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் ஒரு விடுதலை வாங்கி தந்த இயேசு ஸ்தோத்திரம். இந்த தமிழ்நாட்டில், இந்த சென்னையில், இந்த திருப்பூரில், ஹல்லேலூயா, இந்த இந்தியாவில் நிஜமான விடுதலை இயேசு உண்டாக்கினார். இயேசு உண்டாக்கினார். இயேசு உண்டாக்கினார். இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து நிஜமான விடுதலை எனக்கு வாங்கி கொடுத்தார். யாரிடமிருந்து? ஹல்லேலூயா. சத்துருவினிடையே நாம் அவதிப்பட்டு வேதனைப்பட்டு அவனுடைய பிடியிலே இருக்கும்போது அந்த பிடியிலிருந்து நம்மை விடுவித்து காத்த இயேசு கிறிஸ்து எனக்கு நிஜமான சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறேன். இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம். சாத்தானை காலின் கீழே மிதிக்க அதிகாரம் கொடுத்த இயேசு, தேசத்தை ஆளுகிற அதிகாரம் கொடுத்த இயேசு, சத்துருவின் பிடிக்கு, சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த இயேசு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கால வேளையில எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஒருவருக்கே எங்கள் ஆராதனை, ஒருவருக்கே எங்கள் கணம் துதி, ஒருவருக்கே நாங்கள் எல்லாம் செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். Thank you Jesus. Oh hallelujah. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும். இந்த உலகத்தை உண்டாக்கினவர், விடுதலை வாங்கி தந்த இயேசுவை, உம்
பாதம் ஒன்றை பிடிப்பேன். ஆராதனை ஆராதனை. Oh, we worship you, Jesus. Hallelujah. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. Hallelujah. ஒருவருக்கே ஆராதனை. எங்களுக்கு அற்புதம் செய்கிறவரே, நீர் வார்த்தையினாலே இந்த பூமியை உண்டாக்கினீர். உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வருமானா இந்த தேசம் ரட்சிக்கப்படும், தேசத்துக்கு சேமம் உண்டாகும். Hallelujah. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் எனக்கு ஏது கவலை. Shall we worship him? ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. Hallelujah. ஆராதனை. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னா போதும் செய்வேன். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்டுகிறேன். நேசருண்டு பயமே இல்லை. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே. ஆராதனை Oh yes. Hallelujah. ஆராதனை. ஆராதனை இயேசு. ஆராதனை. ஆராதனை இயேசு. எல்லாரும் கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தரை ஆராதியுங்கள். Oh yes. Yes. எனக்கு பாதை காட்டின ஆண்டவர், எனக்கு வெளிச்சத்தை உண்டாக்கினவர். ஓ ஸ்தோத்திரம். பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. இயேசுவுக்கே. ஆராதனை. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் ஓ ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசு. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை. எங்கள் ஆராதனை. இந்த பூமி முழுவதும் அந்தகாரம் நிறைந்திருந்தது. இந்த பூமி முழுவதும் ஆண்டவரே இருள் நிறைந்திருந்தது.
எங்கள் வாழ்க்கையிலும் இருள் ஆட்கொண்டிருந்தது. ஆனால் எங்கள் இயேசு இந்த ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்த இந்த பூமியில் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னதின் மூலம் எல்லாம் சரியாக்கப்பட்டது. இருள் வெளிச்சமாய் மாறினது. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலும் அப்படிதான். எங்க வாழ்க்கை ஒரு விடுதலை இல்லாமல், சுதந்திரம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாத சூழ்நிலை இருந்தபோது அந்த இருளில் ஒரு மனிதனை உண்டாக்கி, அந்த மனிதன் இந்த பூமியில், இந்த இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீர் வைத்து அடிமைத்தனத்தில் இருந்த எங்களை விடுவித்து இந்த சுதந்திர நாட்டுக்குள் எங்களை வாழ வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இது உம்மாலே ஆயிற்று. இது உம்மாலே ஆயிற்று. நாங்கள் அதை தான் நம்புறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கைக்கு நிஜமான விடுதலை எங்கள் இயேசுதான். ஏனென்றால் விடுவிக்கிற வல்லமை ஒருவருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. விடுதலை தருகிற தெய்வம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒருவருக்கு தான் பொருந்தும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் அநேகர் இருக்கிறார்கள், இன்னும் உம்மை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, இந்த சுதந்திர தினத்து அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற அநேக அறியாத ஜனங்கள், ஆண்டவரே, நாங்கள் பாடினபடியே பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புகிறவர்களாய் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். ஆண்டவரே, எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர், உம்மை விசுவாசிக்கிறவர்கள் உம்மை காட்டிலும் அதிகமான கிரியை காண்பார்கள், அதிகமான அற்புதங்கள் செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த தேசத்திலே ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கிற மெய்யான ஒளி இயேசு உம்முடைய ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதை நாங்கள் வைத்து அநேகரை உமக்குள் வழி நடத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதை வாசிக்கும் போது நாம் அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்காக, சேனைகளின் கர்த்தருக்காக, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெறும் பக்தி வைராக்கியம் இல்லை, வெறும் இல்லை, வெகு, மிகவும். அந்த வெகு தான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே பக்தி இருக்கு, அதான் வந்திருக்கீங்க. பக்தி வைராக்கியம் இருக்கு. இந்த சர்ச்சு மேல பக்தி வைராக்கியம்னால தான் இன்றைக்கு வந்தீங்க. சர்ச்சு மேல பக்தி வைராக்கியம் இல்லைன்னா வேற மீட்டிங் போயிருப்பீங்க. இந்த எலியாவுக்கு என்ன பக்தி வைராக்கியம் இருந்தது? வெகு, அதிகமா. கொஞ்சம் பக்தி வைராக்கியம் இல்லை, வெகு. அந்த அண்டர்லைன் நீங்க பண்ணி வைக்கணும். வெகு பக்தி வைராக்கியம் அப்படின்னு வாசிக்கிறோம். எப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக நின்றார் அந்த எலியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவருடைய வாழ்க்கையில இவர் ஒரு ஜெப வீரன். ஜெபிக்கிறவர்கள், நல்ல முதல் பாயிண்ட், ஜெபிக்கிறவர்கள் வெகு பக்தி வைராக்கியமாக இருப்பார்கள். உங்க வீட்டில் யாராவது ஜெபிக்கலையா? ஜெபத்துக்கே ஆர்வம் இல்லாமல் இருக்காங்களா? ஜெப கூட்டத்துக்குன்னு கூப்பிட்டா ஒரு மாதிரி பேசுறாங்களா? அவங்களுக்கு பக்தி வைராக்கியம் இல்லை. கண்டுபிடிச்சிடலாம். அது நானா இருந்தாலும் சரி. ஜெபத்தை பற்றி பேசினாலே மூஞ்சி ஒரு மாதிரி ஆகும். சிலர் அப்படிங்குவாங்க, என்ன ஜெபம் அப்படிங்குவாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை? பக்தி வைராக்கி இல்லைன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சாதாரண பக்தி அல்ல, வெகு பக்தி. சத்தமா சொல்லுங்க. அப்பா, எலியாவுக்கு அப்படி இருந்தது. ஏற்கனவே பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 12 நினைக்கிறேன், பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த பைபிள் ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஏதோ ஒரு பக்தி தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்ததை கர்த்தர் பார்த்தார். நீங்க பிரஜாதி இந்து தெய்வங்களை வணங்கும் போதே உங்களுக்குள்ள இருந்த அந்த பக்தி
காலையில் எழுந்து கோயிலுக்கு குளிச்சுட்டு நேரத்தோட போகிறது. எங்கள் வீட்டுக்கு ஒரு சகோதரி வராங்க, ரொம்ப பாவமாக இருக்கு அவங்கள பார்த்தா. வேலை செய்ய வராங்க, புருஷன் வேலைக்கு போகிறதில்ல. அவங்க வந்து வசதியான குடும்பத்தில் வாழ்ந்தவங்க, நல்ல நகை போட்டு கட்டி கொடுத்தவங்க. இன்றைக்கி எந்த நகை இல்லை, ஒன்றும் இல்லை, புருஷன் வேலைக்கு போகிறதில்ல. ஆம்பளை ஆட்டம் ஒரு நாளைக்கு 4 இடத்துல ஓடி போய் வேலை செய்வாங்க போல இருக்கு. போய் ஒவ்வொரு இடத்துல 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஓடுறாங்க ஸ்பீடாக. சாப்பிட்டும் சாப்பிடாமையும் தண்ணி குடிச்சிக்கிட்டு வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு பக்தி வைராக்கியம் பாருங்க. திடீர்னு ஒரு 2 நாள் லீவ் போட்டாங்க. என்னன்னா, மாலை போட்டிருக்கேன், சாமிக்கு மாலை போட்டிருக்கேன்னாங்க. பாஸ்டம்மா சொன்னாங்க, ஏசாமி கும்பிட்டு இதெல்லாம் செய்யலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லை, நான் சின்னதில் இருக்கும்போதே குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண் குழந்தையே பிறக்காமல் இருந்துச்சான், குழந்தையே இல்லாமல் இருந்துச்சான். அப்போது ஒரு பொருத்தனை, சாமிக்கு பொருத்தனை பண்ணாங்களாம். குழந்தை தந்தா நான் நேர்த்தி கடன் அப்படின்னு ஏதோ பண்ணியிருக்காங்க, அதை செய்கிறாங்க. அந்த வைராக்கியத்தை பாருங்களேன். வீட்டில் பணம் இல்லை, வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. அந்த ஒரு வாரம் அவங்க சாமி மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க, வேலைக்கு வரல. அப்புறம் வந்திருக்கிறாங்க அடுத்த வாரம். அவங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோன், இன்னும் பணம் கட்டலையா? யாரோ எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. என்ன சொல்ல வரேன், கடன் இருக்கு, புருஷன் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, சரீரம் வீக்காக இருக்கிறாங்க, எல்லாம் இருந்தாலும் அந்த கடவுள் மேலே என்ன இருக்கு? ஆனால் அதே அந்த அப்படி இருந்த சிலர் இயேசுக்குள்ளே வந்துட்டு அந்த பக்தி குறைஞ்சு போகுது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், பொருத்தனை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் புறஜாதியில் இருக்கும்போது நிறைய பொருத்தனை பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் நடப்பேன், வந்து கெடா வெட்டுவேன். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்னாடி இங்கே ஏதாவது ஒரு கெடா வெட்டி இருக்கீங்களா? வெட்டுறது பார்க்கலையா? கொண்டாந்தா நாங்கள் வெட்டி பிரியாணி போட்டிருக்கலாமே இன்னைக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு பிரியாணி கொடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஆனால் ஒரு பிரதர் நேற்று அவரோட பேசி லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே நாங்கள் பிரியாணி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தெரிந்ததை பக்தியாய் நினைத்து வழிபட்டு கொண்டிருந்தோம். நமக்கு தெரிஞ்சது தான் பக்தின்னு. என்றைக்கு இயேசு அந்த பக்தியை, அந்த உண்மையை நமக்குள் பார்த்தாரோ, அன்றைக்கு உங்க வாழ்க்கையில அவர் வந்தார். ஆமென். நிறைய பேரை பார்த்துருக்கேன், பாஸ்டர்களை பார்த்துருக்கேன், ஒரு பக்தியா வைராக்கியமா இருக்கிறவங்களை பிடிச்சிருவார், ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துருவார். உங்களுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து ரட்சிப்பை கட்டளையிட்டு இன்றைக்கு ஆண்டோட இந்த சபையில ஒரு நல்ல எலிசாக்களா உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அந்த பக்தி வீணாய் போய்விடக்கூடாது, அது பிரயோஜனமாய் மாறணும் என்பதற்காக உங்கள் அறிவு எண்ணங்களை கர்த்தர் திறந்து, மனக்கண்களை திறந்து, இருதயத்தில் ஒரு உணர்வை தந்து, ஹல்லேலூயா, இதுதான் உண்மையான சத்தியம், இந்த சபை இயேசுதான் உண்மையான ஆண்டவர், அவர்தான் வழி, அவர்தான் மெய்யான கடவுள் என்பதை ஏற்ற நேரம் வரும்போது நம்முடைய கண்களை எல்லாம் திறந்து அவரை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். உண்மையான ஆண்டவரை நாட ஆரம்பித்து, தேட ஆரம்பித்து, பின்பற்ற, உண்மையான ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்து அந்த பக்தியை ஸ்தோத்திரம் நாம் சொல்ல வேண்டும் என்றால் தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்கவே முடியாதாம். நம்ம பக்தியை தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்கவே முடியாதாம். இந்த உலகத்தில் இருக்கிற சோதனைகளாய் இருக்கட்டும், பாடுகளாய் இருக்கட்டும், உபத்திரவங்களாய் இருக்கட்டும், தடைகள், மனிதர்கள், சத்துருக்கள் யாரா இருந்தாலும் அந்த பக்தி வைராக்கியத்துக்கு இடைஞ்சல் பண்ண முடியாது. ஆமென். இன்றைக்கு ஜெபத்துக்கு வர எத்தனை தடை வந்துச்சு. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைங்க மேலே எழும்புனாங்கன்னா மண்டை இடிச்சிரும், ஸ்பீக்கர் பாக்ஸ் அம்மா எழும்புனாங்கன்னா அந்த இரும்பு அடிச்சிடும் தலையில். குழந்தைகளை பார்த்து தள்ளி உட்கார வைங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அவங்கள சின்ன பிள்ளைகளெல்லாம் பின்னாடி அனுப்பிடுங்க. அவங்க ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஜுட்டிக்காரி யாரோ எந்திரிச்சு நிற்கிறாங்க, அனுப்புங்க சார். ஆகவே இதை சொல்லுகிற எலியா அவருடைய வாழ்க்கையில் கடும் நெருக்கத்தில் இருந்தார். கவனிங்க, ஜெபிக்கிற இது இப்படியெல்லாம் வரலாமா? இன்னைக்கு சாட்சி சொல்றாங்க,
இன்னும் சிலதெல்லாம் சொல்லல, நீங்களே அழுதுருவீங்க சொன்னா. எலியா பக்தி வைராக்கியம் உள்ளவர், ஜெபிக்கிறவர். அப்படிப்பட்ட ஜெபிக்கிற அவருக்கு என்ன வந்துச்சு? கடும் நெருக்கம் வந்துச்சு. நெருக்கத்தில் இருந்தார், கடும் வேதனையில் இருந்தார். சும்மா வேதனை இல்லைங்க, கடும் வேதனையில் இருந்தார் எலியா. மன உளைச்சல் இருந்தார், மன உளைச்சல். ஆனால் சோர்ந்து போயிருந்தார். ஏன்னா பைபிள் அப்படி வாசிக்கிற எலியாவை பற்றி இந்த வசனம் எடுக்க நேரம் இல்லை. நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னா நமக்கு இருக்கிற நெருக்கம் அவருக்கு வந்துச்சு. சாதாரண நெருக்கம் இல்லை, கடும் நெருக்கம். நமக்கு வருகிற சோதனை வேதனை அவருக்கு இருந்துச்சு. நமக்கு இருக்கிற மன உளைச்சல் அவருக்கு இருந்துச்சு. நமக்கு இருக்கிற சோர்வுகள் அவருக்கு இருந்துச்சு. ஜெபிக்கிறவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இதெல்லாம் வரும். கவனிங்க கவனிங்க. நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு மாத்திரம் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. ஜெபிக்கிற வைராக்கியமாயிருந்த ஒரு ஆள், இவர் வாழ்ந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். தேவனை தொழுது கொள்வதற்கு பதிலாக பாகால்களை, விக்கிரகங்களை தொழுது கொண்டு இருந்தார்கள். ஸ்தோத்திரம். ஆகவே இதை பார்த்து அவரால் பொறுத்து கொள்ள முடியல. நம்ம கண்ணு முன்னாடி சில காரியங்களை பார்க்கும்போது பாஸ்டம்மா சில டிவியில் பார்த்துட்டு பதறுவாங்க. என்ன இப்படி நடந்துட்டு இருக்கு தேசத்தில், என்ன நடக்கு, இந்த வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு என்னைய அடிக்கடி தூண்டி விடுவாங்க. என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பார்த்த உடனே எலியானால பொறுத்துக்க முடியல. கம்பெனிக்குள்ள நடக்கிற அட்டுழியங்கள், திருப்பூரில் நடக்கிற அநியாயங்கள், விபத்துக்கள், ஸ்தோத்திர தற்கொலைகள், இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால பொறுத்து கொள்ள முடியல. ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு ஜெபிக்கிற ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். அது என்ன பண்ண என்ன செத்த என்ன, ஆம்புலன்ஸ் 108 போனா என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள என்ன இருந்தா நீங்க ஜெபிக்கிறவர்கள் இல்லை, உங்களுக்குள்ள வைராக்கி இல்லை. 108 போகும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், ஆண்டவரே அந்த ஆத்துமா இயேசுவை அறிஞ்சதோ இல்லையோ, உயிருக்கு போராடி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்களே, அப்படி ஒரு எண்ணம் எத்தனை பேருக்கு வருது? கை தூக்க வேண்டாம், அது வரணும். அப்பதான் உங்களுக்குள்ள என்ன இருக்கு? பக்தி. என்ன பக்தி? வெகு பக்தி. என்ன அனுபவம் இருக்கு? ஜெப அனுபவம் இருக்குன்னு அர்த்தம். எவன் செத்த எனக்கு என்ன, அவன் போனா இவன் போனா என்ன அப்படின்னு ஒரு அசால்ட்டா இருக்கிறாங்களா, அவங்கள்ட்ட ஜெபம் இல்லை, பக்தி இல்லைன்னு அர்த்தம். இந்த உபவாச ஜெபத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த சுதந்திர தின விழாவில் தேவன் நமக்கு ஒரு பக்தி வைராக்கியத்தை தருவாராக. பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன இருக்கும்? பக்தி வைராக்கியம் இருக்கும். அப்படி இன்றைக்கு யாராவதுக்கு இல்லாமல் வந்திருப்பீங்கன்னா அந்த பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே தரணும். நான் இப்போ அப்படிதான் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் ஒரு பக்தி வைராக்கியம் எனக்கு குறையக்கூடாது, வயசானாலும் குறையக்கூடாது. ஊழியத்தில் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் இந்த பக்தி அந்த ஊழியத்தில் இருக்கிற அந்த வெறி, அதை செய்யணும் இதை செய்யணும், அந்த வெறி குறையக்கூடாது. அப்படி குறைஞ்சதுன்னா அவன் ஊழியக்காரன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயதாக இன்னும் வெறித்தனமாக ஊழியம் செய்யணும், வைராக்கியமாக ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன பார்க்குறீங்க? அன்றைக்கு நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க. கவனிங்க, எலியா நாட்களில் நிறைய தீர்க்கதரிசி இருந்தாங்க. பாகாலுக்கு முன்பாக மண்டியிடாத, முழங்கால் படியிடாத, சொல்லுங்க சத்தமா, 7000 சத்தமா சொல்லுங்க, 7000 தீர்க்கதரிசிகளுக்கு இல்லாத பக்தி வைராக்கியம் எலியாவுக்கு வந்தது போல இந்த திருப்பூரிலே பல லட்சம் ஜனங்களுக்கு இருக்கிற இருந்தாலும் அவர்களுக்கு இல்லாத ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே வருவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்டீபன் படிக்கிறீங்களோ? ஸ்தோத்திரம். குறிப்பெடுத்துங்க. அன்றைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. பாகாலுக்கு முன்பாக மண்டியிடாத, முழங்கால் படியிடாத 7000 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அந்த 7000 தீர்க்கதரிசிக்கு துடிக்காத ரத்தம் நீங்க சொல்லுங்க, எலியாவுக்கு துடிச்சிருக்கு. 7000 பேருக்கு முன்னுக்கு 7000 பேர் முன்னுக்கு வராத காலு எலியாவுக்கு முன்னுக்கு வர காலு வந்துச்சு. விளையாட்டுக்கு எப்படி கெஞ்சுறாங்க, பாவமா போச்சு. 2 பிள்ளைகளும் வாங்க வாங்க, நீங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் காய்ச்சி கூப்பிட்டுருந்தீங்கன்னா ஓடி வந்திருப்பாங்க. அந்த 7000 பேருக்கு அந்த கால் வரல முன்னாடி வர.
ஆனா எலியாவுக்கு மாத்திரம் அந்த கால் முன்னாடி வந்துச்சு. ஆண்டவருக்காக வரணும் முன்னாடி. ஆமென், அல்லேலூயா. 7000 பேர் பேசாத வாய்கள், ஆனால் இந்த எலியா வாய் தான் பேசினது. 7000 வாய்கள் வருது போகுது, ஒன்றும் பேச மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்குது, ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்குது, ஊழியத்துக்கு முன்ன வர மாட்டேங்குது. ஆனா தீர்க்கதரிசிகள் தான், விசுவாசிகள் தான். ஆனா ஒரு எலியா மாத்திரம் வாய் பேசுறார். அவர் சத்தத்தை யார் அடக்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளவுதானா சத்தம்? ஸ்தோத்திரம். அதுதான், வாய் பேசணும், கால் முன்னாடி வரணும். 7000 பேர் இருந்தாங்க, ஒருத்தனும் முன்னாடி வரல. 7000 பேர் வாய் உம்முன்னு வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் வாயை அடக்க முடியல. அதுதாங்க பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், அவரை சேவியுங்கள். பாகால் தெய்வமானால் அவரை சேவியுங்கள். என்ன வைராக்கியமா கர்த்தர் பேசுறார் பாருங்க. வெறி பக்தி வைராக்கியத்தை பாருங்க. ஒரு வீர முழக்கம் விட்ட பக்தி வைராக்கியம். அந்த நபர் தான் இந்த எலியா. உண்மையிலே ஜெபிக்கிற மனிதர்களாய் இருந்தால் நீங்கள் யாராய் இருப்பீர்கள்? வைராக்கியமான ஆளாய் இருப்பீர்கள். என்ன வைராக்கியம்? வெகு அதை சொல்லிக்கிட்டே இருங்க, நமக்குள்ள அது வரணும். குறைஞ்சு போச்சுங்க. அப்ப இருந்த பக்தி இல்லை. இப்போ முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு பிரசங்க வரும்போது ஆமீன் சத்தம், அல்லேலூயா சத்தம் பயங்கரமா கேட்கும் ஒரு காலத்துல சர்ச்சில். இப்போ அது குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸ்தோத்திரம் என்னவா? ஸ்தோத்திரம் இப்படி ஸ்தோத்திரமா, இந்த கை இப்படி வர மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். நல்ல விஷயத்திற்காக வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. ஆண்டவர் வந்து நமக்கு தருகிற ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தருகிற இந்த வைராக்கியத்தை இந்த நாட்களில் நமக்குள்ளே ஆண்டவர் அதிகமாக்குவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயம், ஆராதனை, ஊழியம், பரிசுத்தம், விசுவாசம், இதெல்லாம் நமக்குள்ள சொல்லும் போதே வைராக்கியம் வரணும். கர்த்தருக்காக அடுத்த எந்த காரியமானாலும் பக்தி வைராக்கியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுகிற இடத்திலே இது எல்லாம் இருக்கும். ஆமென். ஆராதனைனாலே ஒரு மகிமையா இருக்கும், ஜெபம்னாலே மகிமையா இருக்கும். ஜெபத்திலே ஒரு ஆள் விலகி நிற்கிறது, கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறது, தள்ளி நிற்கிறாங்க, ஜெபத்துக்கு முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க, ஜெபிக்க சொன்னா ஜெபிக்க மாட்டே, குடும்ப ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, சர்ச்சு ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, தள்ளி நிற்கிறாங்க, ஒதுங்கி நிற்கிறாங்க, விலகி நிற்கிறாங்க என்றால் என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள பக்தி வைராக்கி இல்லை. இன்றைக்கு உங்களுக்குள்ள கர்த்தர் அந்த பக்தி வைராக்கியம் தந்திருப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்க ஓடி வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம சொல்லாமையே தெரியும். அப்படி ஒதுங்கி நிற்கிறாங்க, விலகி நிற்கிறாங்கன்னா அவர்கள் ஜெபிக்காதவர்கள் நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்கள போய் சொல்லாதீங்க. பாஸ் உங்களை அப்படி சொல்லியிருக்கிறார், நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சிலர்லாம் மனசில் வைக்கிறது இல்லை, டப்பு டப்புன்னு வார்த்தைகளை கொட்டி கோபப்படுத்தி திட்டி வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மனசுக்குள்ளே அவங்கள எடை போட்டு வச்சுக்கணும். ஓ கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க, ஒதுங்கி நிற்கிறாங்க, அப்போ இவங்க யாரு? ஜெபத்துக்கு ஜெப அனுபவம் இல்லாதவர்கள். அப்படி கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்காக ஆண்டவரே இவங்களுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் வரணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கணும். அந்தி சந்தி மதியானம் ஒரு நாளைக்கு 7 முறை துதிக்கிறேன். ஒரு நாளைக்கு நீங்க நிறைய ஸ்தோத்திரம் பண்றீங்க, ஆனா அவரு பாருங்க, உமது வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கி என்னை பட்சித்தது. இப்படி எல்லாம் வசனம் நிறைய இருக்கு. நான் செட்டில் ஆயிட்டேன், நான் செட்டில் ஆயிட்டேன், என் தேசம் விரிவடைந்து விட்டது. தாவீது சொல்லியிருக்கலாம், என் தேசம், என் எல்லை ஆளுகையெல்லாம் விரிவடைஞ்சிருச்சு. நான் சின்ன தேசத்தை தான் பிடிச்சேன், இப்போ முழு இஸ்ரவேல் தேசத்தையும் என் தேசம் விரிவடைந்துருச்சு. நான் செட்டில் ஆயிட்டேன், எனக்குன்னு ஒரு வீடு கட்டிட்டேன், எனக்குன்னு மனைவி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு ராஜாவாய் நான் நிலைநிறுத்தி விட்டேன், எனக்குன்னு ஒரு பதவி இருக்கு என்று சகல வசதி இருக்கிறது. கேதுரு மரத்தால் ஒரு கட்டில், அவர் படுத்த கட்டில் என்னங்க? யாராவது அப்படி இந்த கட்டில் இருந்தா சொல்லுங்க. யார் வீட்டில் இந்த கேதுரு மரம் எல்லாம் இருக்கார்?
கேதுரு மரத்துல கட்டில் செஞ்சு படுக்கிறாரு. யாரு? தாவீது. ஸ்தோத்திரம். ஆனால் கவனிங்க, இத்தனை வசதி இருந்தோம், கர்த்தருடைய பெட்டி திரைக்கு பின்னால் இருக்கிறது, கூடாரத்துக்குள்ள இருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டும் வரைக்கும், அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து ஆலயத்தில் வைக்கிற வரைக்கும் என் கண்ணுக்கு தூக்கம் வரவிட மாட்டேன். ஏன் கேதுரு மரமாகிய கட்டிலில் ஏறி படுக்க மாட்டேன். அப்ப நினைக்கிறேன் தரையில தான் படுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இது என்ன அர்த்தம்? அந்த பக்தி வைராக்கியம். நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு அமைதியா இருக்குல்ல, தான் சொகுசை கூட பார்க்க மாட்டேன், என் வசதியை பார்க்க மாட்டேன், அதுதான் பக்தி வைராக்கியம். ஆமே. நேற்று ஒரு பாஸ்டரிடத்துல போய் பேசும்போது அதை பேசிட்டு நான் வீட்டில் வந்து சொன்னோன்னே, ஏஞ்சல் என்னைய தேடி தேடி வந்து அந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்டா பாருங்க. அவளுக்கு அந்த டவுட் வந்துருச்சு. ஆனால் அவளுக்கு நான் சரியான பதில் கொடுக்கல. அன்றைக்கு அந்த பதில் தான் இன்றைக்கு இந்த பிரசங்கம். கவனிக்கிறீங்களா? நான் நேற்று நானும் சாம் இங்கே இருக்காங்களா? சாம் ஸ்தோத்திரம். நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். அவர் ஒரு காலத்தில் அவருடைய சுவேகா வண்டி பார்த்துருக்கீங்களா? இங்கே 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சுவேகானா தெரியும். இப்போ டிவிஎஸ் 50 வந்துருச்சு. அப்போ சுவேகா அந்த வாகனத்தை எனக்கு கொடுத்தார். சைக்கிளை பார்த்தேன் நான், அந்த 2 வீலரை பார்த்தேன்னு அவ்வளவு சந்தோஷம். அதை வாங்கிட்டு போய் அதில் ஊழியம் செஞ்சேன். அந்த பாஸ்டர் இப்போது திருப்பூர் வந்திருக்கிறார். அவரை லாட்ஜில் தங்க போய் பார்த்த உடனே அவர் சொன்னார், கவனிங்க, நான் சர்ச்சை ஸ்ட்ராங் பண்ணிட்டேன், நல்ல ஜனங்க, ஒரு ஜனங்களும் என்னை விட்டு போக மாட்டாங்க. எவன் வந்து ஏமாத்தினாலும், அந்த பெரிய ஊழியர், இந்த பெரிய ஊழியர், இவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்குது, இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூப்பிட்டு எங்கள் ஜனங்க யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி நேசிக்கிற 1100 பேரை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அருமையான என் பையனுக்கு நல்ல வெளிநாட்டில் படிக்க வச்சுட்டேன். என் மகனுக்கு 2 கோடிக்கு 2 ஏக்கரா இடம் வாங்கி போட்டிருக்கிறேன். என்னங்க? 2 கோடிக்கு 2 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன். என் பிள்ளைக்கு ஒரு பங்களா கட்டி வச்சுட்டேன். பிடபிள்யூடி கார் வாங்கிட்டோம். இதெல்லாம் யார்கிட்ட சொல்லியிருக்காரு? அப்படிலாம் என்ன ஆயிட்டு, என்ன சொல்றாரு? செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சுப்பார். நாங்க 2 பேரும் சாம்பாஸ் நாங்களும் அந்த இடத்துல சோர்வு வந்துச்சு. ஏன்னா நம்மளும் மனுஷன் தானே. எலியாவுக்கு சோர்வு வந்துச்சு இல்லை? அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. சோர்வு வந்துச்சு. வீட்டுக்கு வந்து இதையே நான் வீட்டில் பாஸ்டர் ஆகிட்டி ஏஞ்சலுக்கிட்டையும் சொன்னோன்னே, அப்போ ஏஞ்சல் கேட்ட கேள்வி, அப்போ நம்ம இதுவரைக்கும் செஞ்ச ஊழியம் சரியில்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு நான் திகைச்சு போயிட்டேன். ஒரு தடவை கேட்டால் பரவாயில்ல, அப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஊழியம் இல்லையா? ஏன்னா எங்கள் பிள்ளைங்க 2 பேரும் சொல்லுவாங்க, யாரா பங்களா இருக்கு, சொத்து இருக்கு, நமக்கு எது இல்லாட்டியும் ஊழியம் இருக்குப்பா, அது போதும். அப்படிதான் இது வரைக்கும் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். நேற்று அந்த பாஸ்டர் சொன்னதை வீட்டில் போய் சொன்ன உடனே அவங்க ஏஞ்சலுக்கு இந்த கேள்வி எழும்புச்சு. அந்த கேள்விக்கு நான் சரியான பதில் கொடுக்க முடியல. நான் சொல்லிட்டு அது கஷ்டமாக இருந்துச்சு. அதை நான் இன்னைக்கு வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டு வாபஸ் வாங்கிடுவேன் அந்த வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தை கேட்டதுலேருந்து தான் நைட் எனக்கு தூக்கமே வரல. அப்போ தான் எனக்கு ஆண்டவர் இந்த எலியாவை கொண்டு வந்து காட்டினார். எலியாவை நிறுத்தினார், தாவீதை காட்டுறார். எல்லா வசதி இருந்தாலும், நல்ல செட்டில் ஆனாலும் அது எனக்கு திருப்தி இல்லை. தேவனுக்கு ஒரு ஆலயம். என்னுடைய பெரிய உத்தியோகம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு கேதுரு கட்டில் முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு ஒரு ஆலயம், அதுதாங்க ஊழியம். ஆமே. செட்டில் ஆயிட்டேன்னு யாரும் வாயில் ஒரு நாளும் நான் கிருபை பெற்றுட்டேன் அவ்வளவா, எப்படியா, இன்னும் கிருபை பெறணும், நான் வல்லமை பெற்றுட்டேன்னு சொல்ல முடியுமா? அம்மா இல்லை, இன்னும் வல்லமை பெறணும். செட்டில் ஆயிட்டேன், முடிஞ்சது ஊழியம், திருப்தி. அவர் அப்படி சொல்றார். நேற்று எல்லாம்
அவர் எதிர்பார்த்த பிள்ளைகளுக்கு எல்லாம் செஞ்சிட்டார். இப்போ என் மனசு பேசுது, நீ என்ன செஞ்ச, பாஸ்டம்மாக்கு என்ன செஞ்ச, உன் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்ச, உனக்குன்னு ஒரு சென்ட் இடம் இருக்கா, உனக்குன்னு ஒரு பேங்க்கில் ஒரு 5000 இருக்கா, ஒரு 5000. என் பேங்க்கு 4 பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. நேற்று எடுத்து பார்த்தேன், ஒரு பேங்க்கில் ஒரு 2000 ரூபா வந்துச்சு. அல்லேலூயான்னு சந்தோஷம் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் கணக்கு போட்டு, இன்னும் நம்ம ஜனங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வெளியே அத்தனை நம்மளை குறித்து அப்படி பேசுகிறேன். உங்கள் பாஸ்டருக்கா கோடி கோடியாக வச்சுருக்கிறார், பங்களாலாம் வச்சுருக்கிறார் அப்படிங்கிறனால நம்ம ஜனங்களே சிலர் இன்னும் என்னைய நம்ப மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, அப்படிப்பட்டவங்க நீங்கள் வந்து என் பேங்க் அக்கௌண்ட் எடுத்து பார்க்கணும். பாஸ்டமாக பேங்க் அக்கௌண்ட் எடுத்து பாருங்கள். ஆனால் நல்ல திருப்தியாக ஊழியம் செய்கிறோம். ஆமே, ரொம்ப சமாதானமாக ஊழியம் செய்கிறோம், நல்லா சாப்பிட்றோம். குலோப்ஜான் வந்த பாஸ்டுக்கு குலோப்ஜான் கொண்டு வர சொன்னால் 1 மாதம் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நைஸாக போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சுகர் இருக்க தான் செய்ய, என்ன அதுக்காக நல்ல நல்ல தூங்குறோம். நேற்று இந்த கேள்வி, ஏஞ்சல் கேட்ட கேள்வி எனக்கு தூக்கம் வரல. அப்போ நம்ம இதுவரைக்கும் செஞ்ச ஊழியம் என்னப்பா? இந்த பாஸ் இவ்வளவு செஞ்சு இவ்வளவு அழகா செட்டில் ஆயிருக்கு. 2 கோடிக்கு 2 ஏக்கர் இடம் வாங்கி போட்டிருக்கிறார் அவர் பேர்ல. சர்ச் இருக்கு, சர்ச்சே பல கோடிக்கு போகும். மெயின் ரோட்டில், பெரிய பாண்டிச்சேரி ரோட்டில் பெரிய சர்ச். அந்த சர்ச்சுக்குள்ளே யாரும் வர முடியாது, ஸ்தாபனமோ வேறு யாரும் நெருங்க முடியாது. ஏன்னா ஜனங்க அப்படி அவருக்காக நிற்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீது வாழ்க்கை, இதை நான் நைட்டெல்லாம் இதை யோசிக்கும் போது அப்படின்னா என்னன்னா, என் சொகுசை நான் பார்க்க மாட்டேன், என் வசதியை நான் பார்க்க மாட்டேன். அதுதான் பக்தி வைராக்கியம். ஆண்டவர், ஸ்தோத்திரம், ஆண்டவர் 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 ஆண்டவர், அதை தவிர வேற எதற்கு இடமில்லை, நினைப்பதற்கு நேரம் இல்லை. அப்படிங்கிற தாவீதுக்கு எந்த எண்ணம் இருந்துச்சு, அதுதான் சூப்பர். ஆமே, கர்த்தருக்கு சோதி. இவனை பற்றி எங்கிருந்து வந்தான், எப்படி வாழ்ந்தான் என்று ஒன்றுமே எலியாவை பற்றி நீங்கள் வாசிக்கவே முடியாது. அவங்க அப்பா அம்மா யார், அவங்க எந்த தேசம், அவர்களுடைய அந்த முன்னாடி அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், கேரி தாற்றண்டையிலே போய் ஒளிந்து கொண்டிரு, அவ்வளவுதான். அதற்கு அவன் வேற இன்றைக்குள்ள ஊழியர்களா இருந்தா என்னெல்லாம் கேட்பாங்க. நான் போறேன், அங்க பெட் இருக்குமா, நல்ல டார்ச் பில்டிங் இருக்குமா, 2 வீலர், நல்ல 2 வீலர் சொல்லுங்க, புல்லட் இருக்குமா, இப்போ வந்திருக்க கரண்ட்ல எமகா தம்பிக்கு வாங்கி கொடுங்க, அவர் அப்படி அதில் போனால் தான் நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அங்கே நல்ல படுக்க வசதி இருக்கா, அந்த ஊருக்கு போனால் நல்ல ரெஸ்ட் எடுக்க முடியுமா? நான் சத்தியமங்கலத்திலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆன திருப்பூருக்கு. அப்போ வந்த பாஸ்டர் கேட்டார் என்கிட்ட, இங்கே காலேஜ் இருக்கா சத்தியமங்கலத்தில்? தான் இன்னும் குழந்தையே பிறக்கல, காலேஜ் இருக்கான்னு கேட்குறார். கல்யாணம் ஆகி அப்போ தான் வந்திருக்கிறார். இல்லைன்னு போயிட்டார். காலேஜ் இல்லாத ஊர் என்ன ஊர் அப்படின்னு போயிட்டார். ஆனால் எலியாவை ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? ஆற்றோடம், கேரி ஆத்தோரம். ஆத்தோரம் என்ன ஹோட்டல் இருக்கும், என்ன நல்ல வீடு இருக்கும், கடகண்ணி இருக்குமா, கட்டில் இருக்குமா? அங்கே யாருன்னா போனால் கால் அமுத்தி விட ஆள் இருக்குவாங்களா? யாராவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்களா? இந்த பாஸ்ட்டுக்கு நீங்கள் எல்லாம் நல்ல சாப்பாடு கொண்டு வந்தீங்க, உங்கள் பேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், டிஃபன்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போயிருங்க. விதவிதமான பாஸ்டர் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டார். நல்ல மீன் வகைகள், காய்கறிகள்லாம் போட்டு சூப்பராக சாப்பிட்டார். ஊழியக்காரன் சொன்னோன்னே நீங்கள் உதவி செய்தீங்க, சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீங்க, சிலர் அரிசி ஸ்நாக்ஸ், சிலர் பணம் காணிக்க. இது வரைக்கும் நான் இத்தனை வருஷம் ஊழியத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ எனக்கு ஆசை வந்துருச்சு, வாரம் வாரம் ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கலான்னு. உண்மையாங்க,
அவர் கொடுக்க வேண்டிய காணிக்கை என்ன செய்வோன்னு கவலைப்பட்ட ஒரு சகோதரன் சொல்றாங்க, பாஸ்டர் இந்த காணிக்கை எங்க அம்மா நினைவாக இந்த காணிக்கைன்னு ஒரு பெரிய தொகை. பா, காணிக்கையே வந்துருச்சு, அப்புறம் வேற என்ன? பாஸ்டர் காணிக்கை எதிர்பார்க்காத ஒரு நல்ல தாழ்மையான தெய்வ மனுஷன். இந்த மீட்டிங்கில் எத்தனை பேர் நல்ல ஆவியில நிரம்பி ஆராதிச்சிங்க? எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, அங்கே யாராவது வேலை செய்ய, என் வண்டியை துடைக்க, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க, டீ வாங்கி கொடுக்க வந்தோடனே எனக்கு ஒரு காஃபி சாப்பிடணும் போல அந்த தம்பி கூப்பிட்டோன்னே இந்த கம்ப்யூட்டர் விட்டு ஓடினார். வண்டி இல்லை அவருக்கு. இந்த பிள்ளைகள்லாம் பாருங்களேன், ஒரு காலத்தில் மகிமையாக இருக்க போகிறாங்க. நேற்று ஒரு தம்பி வந்தார், வீட்டுக்கு கூப்பிட்டோன்னே வாகனம் இல்லை. ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லாமையே போய் செய்கிறாங்க. நாங்கள் நோண்டி பார்த்தா தான் தெரியுது அவங்க பிரச்சனையெல்லாம், கேட்டால் தான் தெரியுது. நாங்கள் என்ன இருக்கோம், வண்டியில் வாகனத்தில் வந்திருப்பாங்க அப்படி நினச்சிட்டு வேலை கொடுத்துட்றோம். ஆனால் நடந்தே போய் செய்கிறாங்க, பஸ் ஏறி போய் செய்கிறாங்க. அதெல்லாம் பின்னாடி கேள்விப்படும் போது எங்கள் மனசு உடையுது. என் பிள்ளைய நான் அப்படி அனுப்புவேனா? என் மகனை, என் பிள்ளைய நான் அப்படி அனுப்புமுனா? ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நம்ம சர்ச்சில் அந்த கம்ப்யூட்டர், என்னதுங்க, கேமரா, வீடியோ, இதில் இவங்களையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். நானும் ஒரு காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி இருந்தேன். என்னை கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதனால் இந்த பிள்ளைகள்லாம் ஒரு நாள் உயர்த்தப்பட போகிறார்கள் அப்படின்னு அவர் சாட்சி சொன்னார் நேற்று. என்ன சொல்ல வரேன்னா, இப்படி எதுவும் பார்க்காதவர் எலியா. ஆண்டவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து போக வேண்டும். அதுதான் பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. கேரி தாற்றண்டையிலே போனால் அங்கே ஒரு வீடு இல்லை, குடியிருக்க முடியாது, சாப்பாட்டுக்கு ஒன்றும் வசதி இல்லை. இந்த தண்ணீர் குடிக்க என்ன இருக்கும், தண்ணி கூட சரியா இருக்காது. அங்கே கொடுத்த சாப்பாட்டை கரெக்டாக நேரத்துக்கு நேரம் ஆண்டவர் சொல்லி கீழ்ப்படிஞ்சு போனால் சாப்பாடு தந்தார், நல்ல தண்ணீரை கொடுத்தார், ஒரு குறைவில்லாமல் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, ஒரு சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. ஒரு கம்பெனி ஓனர், திருப்பூர்ல பெரிய ஓனர் பேர் சொல்லுங்க, டாலர் கம்பெனி ஓனர் பேர் சொல்லுங்க. உங்க கம்பெனி ஓனர் பேர் எல்லாம் தெரியாதா? பெஸ்ட் கம்பெனி திருப்பூர்ல பெரிய பணக்காரர் ராமசாமி, பெஸ்ட் ராமசாமி. அப்புறம் வைக்கிங், அவங்க யாரு? ஈஸ்வரனா? உங்க ஆத்துப்பாளையத்தில் ஒரு பெரிய கம்பெனி, அவருடைய ஓனர் பேர் தம்பியா? தம்பி தான், அண்ணன் இல்லை. சரி, இப்படிப்பட்ட ஆட்கள் வீட்டுக்கு போச்சோன்னா ஓடிடுவோம். பெரிய பணக்காரன் வீட்டுக்கு போன்னு ஆண்டவர் சொல்லல, ஏழை விதவை, பாவம் விதவைங்க, அவளுக்கு வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அவ வீட்டுக்கு போக சொல்றார். ரொம்ப தூரமா இருக்குன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அங்க எனக்கு என்ன கொடுப்பீங்க, அவங்களே ஒரு ஏழை விதவை, அப்படியெல்லாம் கேட்கவே இல்லை. அந்த இடத்துல கர்த்தர் போஷித்தார். ஆமே, ஸ்தோத்திரம். உங்களை கர்த்தர் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் அவர் நாமத்திற்காக, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய வழியில இவைகள் எல்லாம் நாம் எவ்வளவு ஈடுபாடா இருக்கிறோமோ அதுதான் பக்தி. ஆமென். அந்த நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், ஜெபிக்கிறவர்களுக்கு கொலை மிரட்டலே வரும். இந்த எலியாவுக்கு என்ன மிரட்டல் வந்துச்சு? கொலை மிரட்டல் வந்துச்சு. ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன வரும்? கொலை மிரட்டல் வரும். இந்த எலியாவுக்கு வந்துச்சு. ஒரு ராணி சொல்றா, நாளைக்கு இந்நேரம் உன் உடம்புல என்ன இருக்காது? தலை இருக்காதுன்னு சொல்றா. ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீர்களா? இப்ப புரியுதா? நான் நல்லா ஜெபிக்கிற பாஸ்டர், இன்னைக்கு என் தலை எடுக்க, என்னைய தலை தூக்க விட மாட்டேங்கிறேன், குடும்பம் மேலே வர விட மாட்டேங்கிறான். வா, அப்படிதான் நடக்கும். அதுக்காக ஜெபத்தை நிறுத்தாதீங்க. எலியாவுக்கு தலை வெற்றுக்கு அளவுக்கு, அதாவது என்ன சொன்னேன், கொலை மிரட்டல் ஒரு செய்தி வருது. ஜெபிக்கிறவர்களுக்கு வரவேற்பு இருக்காது, எதிர்ப்பு தான் இருக்கும். நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களை யாரும் வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதை போகுது பாரு,
அது பார் அப்படிதான் உங்களை வெல்கம் பண்ண மாட்டாங்க, உங்களை நேசிக்க மாட்டாங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க உங்களை எதிர்ப்பாங்க, உங்களை அற்பமாக நினைப்பாங்க. எலியாவுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஜெபிக்கிறவர்களுக்கு ஆபத்து தான் இருந்துச்சு. எலியாவுக்கு பெரிய ஆபத்து இருந்துச்சு. ஜெபிக்கிறவர்களை அழிக்க தான் ஆட்கள் இருந்தார்கள். ஜெபிக்கிறவர்களுக்கு யாரும் ஆதரவாக இல்லை. எலியாவுக்கு யாருமே ஆதரவாக இல்லை. அவருக்கு எதிர்ப்பு இருந்தது, துரத்துகிற அனுபவம் தான் இருந்தது. யாரும் இவரை அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க, உங்களை விரட்ட பார்ப்பாங்க. நான் நாளைக்கு என்ன செய்வேன் என்று ஏங்கிட்டு தான் இருந்தார் எலியா. நாளைக்கு என்ன சாப்பிடுவேன்னு தெரியாது. ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையை பாருங்க. அதுக்காக ஜெபத்தை நிறுத்தாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை போஷிப்பார், கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த நேர சாப்பாட்டுக்கு யார் கொண்டு வருவா என்று தெரியாத நிலைமையில் எலியா இருந்தார். பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லப்பட்ட போது இரவும் பகலும் 40 நாள் நடக்க வேண்டியதாக இருந்தது. சோர்ந்து போகல. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம் சூடை செடியின் கீழ் படுத்துக்கொண்டார். கெபியில் போய் ஒரு தங்கி இருக்கிறார். சாப்பாடு கொடுத்து தட்டி எழுப்பினா மறுபடியும் சோர்ந்து போறார். எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் அப்படி சோர்வு வருது. எலியாவுக்கு வந்துச்சு. ஜெபிக்கிறனுடைய நிலைமை இப்படி தான் இருக்குமா பிரதர்? ஜெபிக்கிறனுடைய நிலைமையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் யாராவது இவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, என்ன இவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, இவங்க வீட்டில் என்ன ஒரு நல்ல சாப்பாடு இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த எலியாவுடைய நிலைமை இப்படி தான் இருந்துச்சு. ஜெபிக்கிறவர்கள் எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பார்களா? ஜெபிக்கிறவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்களா? இல்லை. ஏன் இப்படி ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஜெபிக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? இல்லை. ஆசீர்வாதமா இருப்பாங்களா? சத்தமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இல்லை. எப்பொழுதும் எல்லாம் அனுகூலமா இருக்குமா? இருக்காது. ஆதரவா எல்லாம் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இவைகள் எதுவுமே இல்லை என்றாலும் ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்பார், கர்த்தர் கூட இருப்பார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆறுதல் வார்த்தை, ஜெபிக்க வந்திருக்கிற தேசத்துக்காக பக்தி வைராக்கியம், வெகு பக்தி வைராக்கியத்தோடு வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். இதுதான், அவ்வளோதான், வேற எது இல்லை. கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைங்க இவ்வளோ நாள் ஒரு நாள் எங்களை பார்த்துக்கிறேன், என்னப்பா இவ்வளோ நாளும் ஊழியம் செஞ்சீங்க, எங்களுக்கு ஒரு சின்ன மோதிரம் வாங்கி தாங்களே கேட்டதில்லை. இவ்வளோ கோடியாக ஸ்தாபனத்துக்கு அனுப்புனீங்களே, பாஸ்டர்களுக்கு பைபிள் ஸ்கூல் படிக்க வச்சு லட்சமாக படிக்க வச்சிங்களே, மிஷினரிகளுக்கு எத்தனை கோடி அனுப்புனீங்க, எங்களுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு சென்ட் இடம் வாங்கி போட்டிருக்கலாமன்னு பிள்ளை கேட்டதில்லை. என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு அற்புதமாக ஜெபிக்கிறவர்கள் எப்பொழுதும் கர்த்தர் அவர்களுக்கு தூதனை அனுப்புவார். ஜெபிக்கிறவர்களுக்கு எதுவுமே எல்லாம் ஃபேவராக இருக்காது, எல்லாம் அனுகூலமாக இருக்காது. ஜெபம் பண்ணுவதை நிறுத்தி விடாதீர்கள். ஆமென். கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளை ஜெபிக்கிறவர்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பக்தி வைராக்கியமாக இருப்பார்கள். டைம் முடிஞ்சிருச்சு. ஆகவே இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஆண்டு சித்தமான அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சொல்லுவேன், அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது எலியாவை பார்த்தோம். நல்ல ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? வெகு பக்தி வைராக்கியமாக இருப்பாங்க. ரோட்டில் ஒரு சிலை எடுத்துக்கிட்டு போனால், ஒரு கூட்டம் போச்சுன்னா அந்த நம்ம சும்மா இருக்க முடியாது. அதை பார்த்துட்டு கூட்டமாக ஜனங்கள் போனால் நம்ம இப்படி சேர் காலியாக இருக்கேன்னு நம்மனால அது நம்ம அப்படி என்ன வருதா? அப்போ உங்களுக்குள்ளே என்ன இருக்கு? பக்தி வைராக்கியம். ஜெபிக்கிறவர்களுக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருக்கும். ஆமே. பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஜெப அனுபவத்துக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா கர்த்தர் அந்த அனுபவத்தை நமக்கு தரப்போகிறார். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த அனுபவத்தை இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபிக்கிறவர்கள் எப்பொழுதும் அதிகாரமாய் இருப்பார்கள். சொல்லுங்க, ஜெபிக்கிறவர்கள் எப்பொழுதும் அதிகாரமாய், முதல் பக்தி வைராக்கியமாய் இருப்பார்கள், அடுத்தது அதிகாரமாய். என்னுடைய வாக்கின்படியே அன்றி மழை பெய்யாது, பனியும் பெய்யாது. அப்படி வாக்கு அதிகாரம் பாருங்க. ஆண்டுகிட்ட கேட்காமே அதிகாரம், இயற்கையின் மேல் அதிகாரம். அல்லேலூயா. இந்த இயற்கையின் மேல் அதிகாரம்.
நான் இப்பொழுது ஜெபம் பண்ணுவேன், வானத்திலிருந்து என்ன இறங்கும்? அக்கினி இறங்கும். என்ன அதிகாரம் பாருங்க. இந்த அதிகாரம் யாருக்கு இருக்கும்? ஜெபிக்கிறவர்களை தான் இருக்கும். இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்ப போகிறார். ஒரு அதிகாரத்தோட நம்ம ஜெபிக்க போறோம். ஆமே. என்ன அதிகாரம் பாருங்க. நான் சொன்னா மழை பெய்யாது, நான் சொன்ன அக்கினி இறங்கும். இந்த அதிகாரம் ஜெபிக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆமே. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகாரப்படுத்த போகிறார். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு எதிர்காலத்திலே நமக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதிலே நம்பிக்கை அதிலே இருக்கிறது, அதிலே எதிர்காலம் இருக்கிறது. நாம் பேசும்போது நம்முடைய வார்த்தையில் ஒரு மாற்றம் இருக்கிறது. நீங்க பேசுங்க, மாற்றத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் பேசும்போது உருவாக்கும் திறன் இருக்கிறது. இந்த அதிகாரம் நம்ம பேசும்போதே எலியாவுக்கு அது இருந்தது. ஆகவே ஜெபிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? வெகு பக்தியாயிருப்பான். ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கும்? எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. நல்ல ஊழியம் செய்கிறாரு, ஏன் அப்படி இருக்கிறாரு, ஏன் கஷ்டப்படுறாரு, அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் தரும் ஆசீர்வாதம் அதிகாரம். தேவன் தருகிற ஆசீர்வாதம் அதிகாரம். இன்றைக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்ப போகிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, இந்த நேரத்திலே நம்முடைய அக்கினி இறங்கட்டுமே என்ற ஒரு பாடலை போடுங்க. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தை ஸ்தோத்திரம், நம்ம சூழலை எப்படி இருக்கட்டும், ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுறதை நிறுத்தாதீங்க. எலியாவுக்கு எல்லாம் அனுகூலமாக இல்லை, ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். நமக்கு வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். சகோதரி பாருங்க, 30 சென்ட்டுக்காக எத்தனை லட்சம், எவ்வளவு நாட்கள், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கண்ணீர், வேதனை. இதுதான் தேவ பிள்ளைகள். ஒரு சின்ன ஜெபத்தில் அற்புதம் செய்திருக்கலாமே. இதெல்லாம் இப்படியெல்லாம் வரும், பாடுகள் வரும். நம்ம இந்த பாடலை சில அடிகளை பாடி, தேங்க்யூ. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் சபைதனிலே, எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கட்டுமே. ஆமே. பக்தி வைராக்கியத்தோட பாடுவோமா? ஸ்தோத்திரம். நம்மை சுற்றி இருக்கிற வாலிபர்களை நினைச்சு, ஐயோ நான் மாத்திரம், என் ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டேங்கிறான், கூப்பிட்டா உங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வரட்டும். பக்தி வைராக்கியம் வருகிறவர்கள் இன்றைக்கு நல்லா ஜெபிக்க போறோம். ரொம்ப நேரம் இல்லை, சுருக்கமாக தான் ஜெபிக்க போறோம். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Oh glory, hallelujah. Jesus. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் தேசத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் குடும்பத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே அப்படின்னு பாடி கத்தி நல்லா ஆராதிக்க போறோம். உங்களுக்குள்ள இருந்த பக்தி இப்ப வெளிப்படுத்துங்க. அப்ப இருந்த பக்தி என்ன ஆச்சு? ஆண்டுக்குள்ள வந்தோன்னு அப்படியே குறைஞ்சிடக்கூடாது. அந்த பக்தி இப்ப வெளிப்படுத்த போறோம். வெகு பக்தி. ஆமே. ஹல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே, இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் சபைதனிலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே, எங்கள் குடும்பத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே, எங்கள் இந்தியாவிலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்பொத்தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்பொத்தாரும் தெய்வமே,
மாற்றும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, பாடுங்க. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, என் வாழ்க்கையையும் உங்க அக்கினியால் சந்தியும் வைராக்கியத்தோடு பாடுவோம். எங்கள் வாழ்க்கையையும் உங்க அக்கினியால் சந்தியும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா நிரப்போம் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகம் ஓ இப்போ அக்கினி அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. ஏசாயம் தொட்ட என் தெய்வமே, என் வாலிபத்தையும் உங்க அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே. என் வாலிபத்தையும் உங்க அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகம் சத்தமாய் பாடுங்க. தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. தாவீதையும் அபிஷேகத்தால் நிரப்பின தெய்வமே, என் பாத்திரமும் அபிஷேகத்தால் நிரம்பி வழியணும். என் பாத்திரமும் அபிஷேகத்தால் நிரம்பி வழியணும். அபிஷேகம் அபிஷேகமே கைத்தட்டி பாடுங்க. தாரும் தெய்வமே. ஒரு பக்தி வைராக்கியம் அக்கினி அக்கினி ஒரு ஜெப அனுபவம். தாரும் தெய்வமே. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் எல்லாரும் கேட்போம். உலர்ந்து போன உயிர்ப்பியும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. ஜபலதர பலபரியந்தர பலபா ஓரியந்தர பலபரியந்தர பலபரியந்தர பலபா. ஹalleluya ஹalleluya. எங்களோ ஒருவரையும் நிரப்புங்கப்பா. உம்முடைய அபிஷேக தைலம் இறங்கட்டும். ஹalleluya glory glory.
ரபரியந்தரப கபலபரியந்தரபலமா. ஹalleluya ஹalleluya. இந்த பக்தி வைராக்கியம் எங்களை பற்றி பிடிக்கட்டும், எங்களை பற்றி பிடிக்கட்டும். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த சுதந்திர தின விழாவிலே அந்த பக்தி வைராக்கியம் எங்களிலே குறையக்கூடாதப்பா. ஜெப அனுபவம் குறைஞ்சிருந்தா எங்களை மன்னியும் ஆண்டவரே. மீண்டும் ஒரு ஜெப ஆவி ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஜெபிக்கிறவங்க. பக்தி வைராக்கியம் குறையுது. சர்ச்சுக்கு லேட்டாக வருவது, பாடல் ஆராதனை இல்லாமல் இருப்பது, பைபிளை கொண்டு வராமல் இருப்பது, இதெல்லாம் பக்தி வைராக்கியம் குறைஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் எந்த தெய்வ பிள்ளைகளா யாராக இருந்தாலும் சர்ச்சுக்கு வரும்போது பைபிளோட வரணும், நேரத்தோட வரணும், அதிகமாக ஈடுபாடுக்கு முன்னாடி வரணும். முன்னாடி வர முடியலையா? எலியா முன்னாடி வந்தார், வாய் அமைதலா இல்லை. 7000 தீர்க்கதரிசிகள் வாய் சும்மா வச்சிருந்தாங்க. ஆனா பக்தி வைராக்கியம் உள்ள வாய், ஜெபிக்கிற வாய் சும்மா இருக்காது, அமைதலா இருக்காது. அல்லேலூயா ஆமென். 7000 பேர் இருந்தாலும் எதுக்கும் அவங்க முன்னாடி கூப்பிட்டா வர மாட்டாங்க. ஆனா எலியா ஓடி வருவார், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், அப்படி முன்னாடி வருவார், ஊழியத்தில் நிற்பார். அந்த வைராக்கியம் இன்றைக்கு சபையில குறையக்கூடாது. ஆமென். நம்மை சுற்றி விக்கிரகம் பெருகி கொண்டு இருக்கிறது. நம்ம வைராக்கியற்று இருப்போமானால் கர்த்தர் நம்மளை கணக்கு கேட்பார். ஆகவே இன்றைக்கு ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே வருவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா praise the Lord. ஹல்லேலூயா. உட்காருவோம். 1 மணி ஆயிடுச்சு. முடிக்கலாமா? முடிக்கலாமா? தண்ணி வேணுமா? தண்ணி கேட்குறாங்க. உட்கார வைங்க. அவங்களுக்கு டயர்டாக இருக்காங்க, உட்காருங்க. அபிஷேகத்தில் நிரம்பும்போது சிலருக்கு யாராவது தண்ணி கொடுங்க, தண்ணி காட்டுங்க. சுடு தண்ணி இருக்கா? எனக்கு கொடுங்க. கொண்டு வரலையா? சரி, தொண்டைக்கு நல்லா இருக்கு. ரைட். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கலாமா? என்ன லீவு தான். சிலர் வீட்டுக்காருக்கு போய் சோறு ஆக்கணும். 1 மணிக்கு எங்கே வந்துடுவோன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு இன்றைக்கு நானும் இங்கேயே இருந்துடலாம், நான் பாசமாயிட்டு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வந்துடுவேன்னு. அப்படின்னா இன்றைக்கி என்னைய 12:30க்கு எதிர்பார்ப்பாங்க பாசம்மா. நானும் போய் இன்னைக்கு கொஞ்சம் வெங்காயம் அறுத்து கொடுக்கணும். ஆமாம், கூட மாட கொஞ்சம் ஏதாவது செய்யணும். என்ன தீர்க்கதரிசி கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க. மட்டன் இல்லை, சிக்கன். சரி, வாங்கம்மா, நீங்களும் வீட்டுக்கு வரல. எல்லாரும் இன்றைக்கி உங்களுக்கு இங்கே ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா இந்த மீட்டிங் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தில் நீங்கள் எவ்வளோ வந்து ஆராதிச்சிங்க, ஹெல்ப் பண்ணீங்க. அந்த பாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக போகிறார். வேறு எந்த சர்ச்சிலையும் அப்படி அவர் இந்த திருப்பூரில் 2-3 இடத்துக்கு போயிருக்கிறாரு. அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கல, அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஒரு நல்ல காணிக்கை கொடுக்கல. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா? அதாவது இந்தியாவிலேயே அப்படிங்களா, உலகத்திலேயேவா இந்தியாவிலேயா சாம்பாஸ் இந்த மோதிரம்? இந்தியாவிலேயே 3 பேர் தான் அந்த மோதிரம் போட்டிருக்காங்க. உலகத்திலேயே அவர் போட்டிருக்க மோதிரம் முத்திரை மோதிரம். அவ்வளோ சீக்கிரம் யாரும் கிடைக்க, உலகத்திலேயே 3வது இடத்துல அந்த மோதிரம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க. அந்த அவ்வளோ தாழ்மை அந்த மனுஷன். அது மாத்திரம் எல்லா தேசத்துக்கு போயிட்டே இருக்கிறார். போப் ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் போய் உட்காருவார். போப் ஆண்டவர்கிட்டயே ரோம் தேசத்துக்கு போவார். இப்படி அவர் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கார். ஒரு அபிஷேகத்தை அவர் மேலே வச்சிருக்கார். ஒரு மீட்டிங் போறாருன்னா நைட் தூங்க மாட்டார். பாட்டு ஆண்டவர் கொடுத்துருவார். கேசியை வச்சுக்கிட்டே நைட்டெல்லாம் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பாராம். மியூசிக் போட்டு திருப்பூருக்கு வந்த உடனே ஒரு பாட்டு கொடுத்துட்டார்ல பாருங்க, நம்ம சபைக்குன்னு ஒரு பாட்டு. என்ன பாட்டு? அற்புதம் செய்கிற கர்த்தர், அதிசயம் செய்கிற கர்த்தர்.
நம்மோடு இருக்கிறார். அது நம்ம சபைக்காக கர்த்தர் அன்னைக்கு நைட்டு பாட்டு கொடுத்துருக்கிறார், சனிக்கிழமை நைட்டு. அதை அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த பாடல். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருக்கார், அங்கே ஒரு பாட்டு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்படி அதெல்லாம் பார்க்கும்போது நான் நல்லா என்ன செஞ்ச ஆண்டவருக்குன்னு ஒரு வேதனை தான் இருக்குது. அவ்வளோ நல்ல தெய்வ மனுஷன். அவரை நல்ல நீங்கள் உபசரித்து அன்பாக திருப்தியாக அனுப்புனது அவர். நான் உங்களுக்கு நன்றி கடன் ஏதாவது செய்யணும்னு இன்றைக்கி ஆசைப்பட்டேன், வாய்ப்பில்லாமல் போச்சு. ஆனாலும் இந்த ஜெபத்தை கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ. எனக்கு இந்த கண்ணு கொஞ்சம் உற்று பார்க்கணும்னு நினச்சேன். தெளிவாக ஒரு ஜெப குறிப்பு. நல்ல ஜெபிக்கிறவங்களுக்கு வரும் நாட்களில் இதை கையில் கொடுப்போம். நீங்கள் வீட்டில் வச்சு வேறு யாரும் காட்டக்கூடாது, புரஜாதி கையில் இது போயிடக்கூடாது. நீங்கள் ஃபைலில் வச்சு இந்த குறிப்புகளுக்கெல்லாம் ஜெபிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜெபம் நடத்த 24 மணி நேரம் வேணும். ஒரு நாள் செய்வோமா? செய்வோம். இந்த ஸ்டார்ட் பண்ணி முடிக்க 24 மணி நேரம்னா ஒரு பகல் ஒரு நைட். அப்படி இருந்தால் தான் இந்த ஜெபத்தை முடிக்க முடியும். எல்லா அருமையான ஜெப குறிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தலைப்பு மாத்திரம் சொல்கிறேன் பாருங்களேன், அவ்வளோ இருக்கும். நம்முடைய இந்தியா தேசத்தை பற்றி. நம்முடைய தலைநகரம் டெல்லி. மாநிலங்கள் 28, யூனியன் பிரதேசம் 8, மக்கள் தொகை 144, 18 கோடி. மாவட்டங்கள் 788. அம்மா பார்க்காமையே சொல்கிறாங்க. ஓ, இதில் போடுறாங்களோ இல்லையா? கிராமங்கள் 6 லட்சத்துக்கு அதிகமான கிராமங்கள். மக்கள் இனம், இந்த இனம் பல இனங்கள், இதெல்லாம் ஸ்தோத்திரம் எல்லாமே இருக்குது. நம்முடைய ஸ்தோத்திரம் தலைமை நீதிபதி பேர் இருக்குது. இவங்கெல்லாம் பேரெல்லாம் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி ஆகணும். இந்துக்கள் எவ்வளோ, சீக்கியர்கள் எவ்வளோ, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எவ்வளோன்னெல்லாம் போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இந்தியா ஒரு பெரிய மிகப்பெரிய ஜனநாயக நாடு. கர்த்தர் இந்த நாட்டில் நம்ம சில நல்ல குறிப்புகள் எல்லாம் படித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம செய்வோம். வெள்ளிக்கிழமை வர நாட்களில் ஒரு நாள் சிறுவர்களுக்கான ஒரு வசனத்தோட சில ஜெப குறிப்பு. வாலிபர்களுக்கு, பெண்களுக்கு, முதியோருக்கு, வியாதிஸ்தர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, அகதியாயிருப்பவர்களுக்கு, ஓரின சேர்க்கை, அதுக்காக நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. இதை ஜெபிக்கணும். துருபதேசக்காரர்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகள். நேற்று யூடியூப்பில் நைட்டு பார்த்தேன். திருப்பூரில் ஒரு சாலமோன்னு ஒருத்தன் இருக்கிறான், கள்ள உபதேசம். அவனை பற்றி அவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு. ஆண்டவர் வேற, இயேசு வேற, அப்படிலாம் ஏதோ உளறிக்கிட்டு இருந்தான் நேற்று நைட்டு. மோசடி மற்றும் ஏமாற்றுகிறவர்கள் பண விஷயத்தில் நிறைய திருப்பூரில் இருக்கிறாங்க. சிறை கைதிகள், சினிமா துறையினருக்காக, பெரிய கோடீஸ்வரர் செல்வந்தர்களுக்காக, விவசாயிகளுக்காக, சேரில் இந்த என்ன சொல்கிறது, சேரில் ரொம்ப கிராம அந்த ஆத்தோரமாக கஷ்டப்பட்டு அங்கே இருக்கிற அந்த ஏழை மக்களுக்காக, தெருவோரங்களில் வாழ்கிறவர்களுக்காக, கிராமம் பட்டணங்களில் பிச்சைக்காரர்களுக்காக, விதவைகளுக்காக, போதைக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்காக, இந்துக்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக, ஜைனர்களுக்காக, பௌத்தர்களுக்காக. ஜைனர் பௌத்தர்லாம் இந்த திருப்பூரில் இருக்கிறாங்க நிறைய பேர். அன்னைக்கு மீட்டிங் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிச்சதே இல்லை. சீக்கியர்களுக்காக, மத வெறியர்களுக்காக, வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்காக இவ்வளோ ஜெப குறிப்பை மணிக்கணக்காக செய்யணும். நம்ம எல்லாருக்கும் நம்முடைய இந்தியாவை நேசிக்கிற ஆண்டவரே, இந்தியாவுக்கு தோமாவை அனுப்பி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தோமா ரத்த சிந்தினதினால் இன்றைக்கு பல திருச்சபைகள் எழும்பி இருக்கிறது ஆண்டவரே. வட மாநிலங்களில் தேவ பிள்ளைகளுக்கு, மிஷனரிகளுக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. இந்த ஜெபத்துக்கு எங்களை பக்தி வைராக்கியத்தோடு கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே பக்தி வைராக்கியம் குறையக்கூடாது ஆண்டவரே. ஜெப ஆவி குறையக்கூடாது ஆண்டவரே. நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஜெபிக்கணும் ஆண்டவரே. கிருபை தாங்கப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நல்ல ப்ரோக்ராம், நிகழ்ச்சி, விளையாட்டு நிகழ்ச்சி, பாடல் ஆராதனை, சாட்சி நேரம், ஆண்டவரே செய்தி நேரம், எல்லாவற்றிலும் நீர் அசைவாடினதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்களால் ஜெபத்தை நிறுத்த முடியல, இன்னும் ஜெபத்தையே நாங்கள் ஆரம்பிக்கல. 1 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஜெபித்து அனுப்புகிறோம்.
உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு வந்து எல்லாருக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் வெகு பக்தி குறையக்கூடாது ஆண்டவரே. ஜெப அனுபவம் குறையக்கூடாதப்பா. அந்த அனுபவத்தோடு நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக.